வெள்ளை ஆடைகள் மனித ஆயுளை கூட கூடுதலாக்கி விடுகிறாம். என்ன இது, வெள்ளை ஆடையால் ஆயுள் எப்படி கூடும் என்று கேட்க தோன்றுகிறதல்லவா? ஆயுள் கூட வேண்டும் என்றால் ஆரோக்கியம் கூட வேண்டும். ஆரோக்கியத்தை எப்படி வெள்ளை ஆடை கூட்டும்? இப்போது கொளுத்தும் வெயிலில் நாம் வெள்ளை ஆடை அணிந்து சுற்றுப்பயணம் சென்று வரலாம். அதே போல வெள்ளை ஆடையை தவிர்த்து பல வண்ண ஆடை அணிந்தும் வெளியில் சென்று வரலாம். இப்படி செய்தால் முதலில் வெள்ளை ஆடை சென்று வந்தபோது உடலில் வெப்பத்தாக்குதல் வேறு ஆடைகளை அணிந்து சென்று வந்ததை விட குறைவாக இருப்பதை உணரலாம். நாமும் உணர்ந்து வருகிறோம். ஏன் அப்படி? இது ஏதும் புதுமையான புதிர் அல்ல, நாம் அறிந்ததுதான். வெள்ளை நிற ஆடையில் படும் வெப்ப கதிர்கள் அப்படியே எதிரொலிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றன. இதனால் நம்மை சுற்றி இருக்கும் வெப்ப அலைகளால் நாம் தாக்கப்படாமல் இருக்கிறோம். ஆனால் வண்ண ஆடைகளில் அப்படி இல்லை. அதிலும் கருமை நிற வண்ணங்கள் வெப்ப அலைகளை கூடுதலாக நம் உடம்புக்குள்ளும் அனுப்பிவிடுகிறவாம். இப்படி செயற்கையாக வெப்பத்தில் உடலில் சேர்ப்பது நல்லது இல்லைதான். அதிலும் உடலில் வியர்வை மற்றும் கழிவுகளை உறிஞ்சிவிடும் தன்மையுள்ள பருத்தியால் ஆன வெள்ளை ஆடைகளை அணிவதுதான் மிகவும் நல்லது. பல்வேறு மூலிகை மருந்துகளை வடிகட்டும் போதும் இத்தகைய காட்டன் துணிகளாலேயே பாரம்பரிய முறைப்படி நம்மவர்கள் வடிகட்டி பலன்களை கண்டு வந்துள்ளனர். அதிலும் தூய பருத்தி வெள்ளை அல்லாமல் நவீனம் என்ற பெயரில் பல்வேறு விதமான துணிகளால் உண்டான ஆடைகளுக்கு தற்போது பஞ்சமே இல்லை. இவற்றால் ஆரோக்கியம் எப்படி கெட்டுவிடுகின்றன என்றும் என்னென்ன நோய்கள் வருகின்றன என்றும் கேட்டு பாருங்கள். மானத்தை காக்க வந்த ஆடைகள் நம்மை மரணத்தில் தள்ளிவிடலாமா? தூய வெள்ளை ஆடையை அணிவதில் அதிக ஆர்வம் காட்டி வருபவரும் ஊர் பிரமுகரும் சமூக ஆர்வலருமான அண்ணாமலை சுப்பிரமணியம் அவர்கள் வெள்ளை ஆடை அணிவதை பற்றி இவ்வாறு கூறினார். வெள்ளை ஆடை அணிவதனால் மனித கிருமிகள் நம்மளை அண்டுவதில்லை. ஆரோக்கியமாகவும் நம்ம இருக்கிறதுக்கு இதுபடுகிறது. வெள்ளை ஆடை அணிவதனால் மற்றவர்கள் நம்மளை மதிக்கும் அளவிற்கு அது நமக்கு இது பண்ணி கொடுக்குது. வெள்ளை ஆடை அணிவதனால் நம்ம மன தூய்மையாகவும் மனமும் நல்ல சந்தோஷமாகவும் நமக்கு கொடுக்குது. நமக்கு வெள்ளை ஆடை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னோர்கள் எல்லாம் வெள்ளை ஆடைகள் தான் அணிவாங்க. சட்டை போடலைன்னா வெள்ளை துண்டு போட்டுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை ஆடைகள் அணிவதனால் நமக்கு பல நன்மைகள், நிறைய நன்மைகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. நம்ம வெள்ளை அணிஞ்சு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாருன்னா நம்ம தூய்மை நல்ல எண்ணங்கள் நம்மளை பிரதிபலிக்கும். நம்ம மேலே பிரதிபலித்து நம்ம ஆண்டவன் மேலே நம்ம கொடுக்குற வேண்டதை உடனே ஆண்டவன் நம்ம மேலே என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செய்து கொடுப்பார். அதே மாதிரி நம்ம முன்னால் ராமலிங்க அடிகளார் அவர்கள் வெள்ளை தூய்மை ஆடை தான் அணிஞ்சிருந்தாங்க. இன்று வரை அவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்பவும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மானத்தை காப்பதற்காக இடையில் ஆடைகள் அணியப்பட்டன. எனவே அதற்கு வண்ணங்கள் தேவையில்லை என்று வெள்ளை நிறமே அணியப்பட்டன. அதன் பின்னர் நாகரிகத்தை புகுத்துவதாக கூறி மேலாடைகள் பல வண்ணங்களில் வர்த்தகமாகி வரத் தொடங்கின. இதற்காக பயன்படுத்தப்பட்ட வண்ணங்கள் அனைத்துமே ஒரு வகையான அழுக்குத்தான் என்று கூறப்பட்ட நிலையில் அனைத்து தரப்பினரும் தூய காரியங்களின் போது வெள்ளை ஆடையையே பயன்படுத்துகின்றனர். இன்று அது விரிவாக பழக்கத்தில் இருந்து வருகின்றன. தமிழகத்திற்கும் ஏன் உலக ஆரோக்கியத்திற்கும் ஆயிரம் ஆண்டுகளாக அடித்தளமாக அமைந்திருக்கும் தமிழ் சித்தர்கள் இந்த வெள்ளை ஆடையைத்தான் விரும்பி அணிந்திருந்தார்கள். கதர்வெள்ளை தந்த தேசப்பிதா காந்தியடிகளும் இதைத்தான் பின்பற்றினார். நாமும் நமக்கான பாதையை அப்படி அமைத்து கொண்டால் ஆனந்தம் நாடி வரும், ஆரோக்கியம் வரும். அந்த ஆரோக்கியம் ஆயுளை தேடித் தரும். மேலும் இத்தகைய உண்மைகளோடு பயணத்தை தொடர்ந்து செல்வோம் என்று கூறி இப்போதைக்கு விடைபெறுகிறோம். நன்றி.